அனைவருக்கும் வணக்கம். FATV வழங்குகின்ற ஒளிரின் எதிரும் புதிரும் பாகம் 93 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதத்தை எங்களுடைய இயக்குனர் திரு நடா மோகன் அவர்கள் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் இன்றைய மாதம் தேசிய குழந்தைகள் துஷ்பிரயோக தடுப்பு மாதமாகவும் பிரகடனம் செய்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே இப்படி ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோம் என்றால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் விழிப்புணர்வு அவசியம். அந்த வகையில பெண்கள் சட்டமும் விழிப்புணர்வும் எவ்வளவு அவசியம் என்பதை கருத்துல கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த தலைப்பு எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது சட்டமா விழிப்புணர்வா என்ற கருப்பொருளோடு இங்கே வந்திருக்கின்றோம். வழமை போல எங்களுடைய பேச்சாளர்கள் ஹர்ஷனா சாதனாவும் இணைந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் வரும்போது நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்வோம். இந்த தளத்தினை எங்களுக்கு தந்ததவை கொண்டிருக்கிற திரு நாடாமோகன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய தலைப்புக்குள்ளே செல்வோம். பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் மனித உரிமை மதிப்பையும் காட்டுகின்ற முக்கியமான ஒரு அளவு கோல் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த நாடும் நகரமும் வீடும் மதிப்புள்ளதாக நாகரிகம் உள்ளதாக இருக்கும் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. அந்த வகையில இன்றைக்கெல்லாம் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதா அல்லது எவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்றது, என்ன தேவை என்ற விஷயம் எல்லாம் எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் இங்கே கொண்டு வந்திருப்பார்கள் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் எங்களுடைய பேச்சாளர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக சட்டமன்ற அணிக்காக ஹர்ஷனா வருகின்றார். விழிப்புணர்வு என்ற அணிக்காக சாதனா இங்கே இருக்கின்றார். முதலாவதாக நாங்கள் ஹர்ஷனாவை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது சட்டமா விழிப்புணர்வா? நான் ஏன் சட்டம் தான் முக்கியம் கூட வந்துள்ளேன். முதலாவது, எவ்வளவு வேனஸா இருந்தாலும் இந்த சொசைட்டியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்வி கூறியவே உள்ளது. பல காரணங்கள் உங்களுக்கு தெரியும். பஸ்ல போகும்போது, ரோடுள்ள, பாடசாலையில், ஜிம், வேலை செய்யறதங்கள், சில சந்தர்ப்பங்களில் சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் என்று உள்ளது. எல்லாம் இங்க இந்த நான் லிஸ்ட் பண்ணிட்டது இதும் தனியம் இல்ல. எல்லா பப்ளிக் பிளேஸ் நீங்க போகிறீங்களா அங்கேயும் இந்த இஷ்யூ இருக்கிறது. மற்றது வயது வித்தியாசம் இல்லாமல் சில குழந்தை ஒரு 2 வயசு சில குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை சமுதாயத்தில் பெண்கள் பல வகையில் பாதுகாப்பட்டு இருக்கும் நிலைதான் காணப்படுகின்றது. இது பரவலாக அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற பாரிய பிரச்சனை. இதற்கு விழிப்புணர்வாக இருப்பது மட்டும் காணாது. சட்டங்கள் முக்கியமாக இருக்கின்றது. சட்டத்தால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான கூட்டங்களை செய்யும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு சட்டங்களால் மட்டுமே முடியும். அந்த சும்மா அவேர்னஸ் அல்லாது அது நீங்க ஒரு ஃபேக்ட் தெரியலாம், ஆனா நீங்க அவங்க கொஞ்சம் பேர் அதை இக்னோர் பண்றது, அவங்க ஸ்டில் இந்த அந்த கூடாது லைக் ஒரு ஆக்களுக்கு சொல்லலாமோ இது லைக் இது செய்யக்கூடாது, இது ஒரு ஆக்களுக்கு நோகும், ஆனா ஈவன் தென் ஆக்களுக்கும் தெரியும் இது அவங்க கொஞ்சம் ஆக்கள் ஸ்டில் அது செய்யறது. எல்லா நாடுகளிலும் ஆங்கிலமுக்கும் இங்கிலாந்து, சீனா எல்லா நாடுகளிலும் பெண்கள் பாதுகாப்பிற்கு பல்வேறு சட்டங்களை அந்த நாட்டு கவர்மெண்ட் வச்சிருக்கிறது.
இதனால நான் சொல்கின்றேன், பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியமானது சட்டம். நன்றி, வணக்கம். நன்றி. அது கர்ஷ்ணா இணைந்திருந்தார். உண்மைதான் அவர் வலியுறுத்திய விடயங்கள பாகைகளும் உண்மையா நிரம்ப விஷயங்கள அவர் அவதானிச்சிருக்கிறார் என்பது எனக்கு தெரியுது. இயல்பாகவே சொன்னார். பஸ்ல போனேன், ஒரு ஜிம்முக்கு போனேன், எந்த இடத்துல எந்த ஒரு பொது வெளியிலயும் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றதையும், அதுக்குரிய சட்டங்கள் நிச்சயமாக வேண்டும். வெறும் விழிப்புணர்வை வச்சு ஒன்றும் செய்யல. அது சட்டம் இருந்தா தான் ஒரு பயமும் இருக்கும், தண்டனை குடுக்கலாம். அது வலிக்கும் என்ற விஷயமும் மற்றவைக்கு தெரியும் என்ற விஷயத்த கொண்டு வந்திருந்தார். மற்றது இன்னொரு கவலைக்குரிய விஷயம், அவருடைய கருத்துல குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு வலியையும் இங்கே அவர் சொல்லியிருந்தார். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. எல்லாமே உண்மையாக உணர்வுபூர்வமாக அவர் கொண்டு வந்திருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதை எதிர்த்து பார்ப்போம் சாதனா என்ன சொல்லுகின்றார்? சட்டம் உண்மையாக முக்கியமா அல்லது விழிப்புணர்வு தான் வேண்டுமா? எங்கே சாதனா? அனைவருக்கும் வணக்கம். நான் இங்க வாதர பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமானது விழிப்புணர்வு தான். நாங்க பாக்க இந்த சட்டம் ஒரு ஒரு கிரைம் இல்லாட்டி something bad நடக்க பிறகுதான் ஒரு சட்டம் வரும். வரும் 10 years இல்லாட்டி கனெக்ட் ஆகி வரைக்கும் அந்த லைக் லோ வர்றதுக்கு. ஆனா இந்த விழிப்புணர்வு அந்த லைக் ஹார்ம் நிப்பாட்டும் செய்யற முதல். இப்ப ஒரு பெண்கள் ரூல் நடந்து கொண்டு பின்னுக்கு அதை ஃபாலோ பண்ண யோசிக்கிறா. இது மற்றவர்களை அவேர்னஸ் காட்டி இவர் ஃபாலோ பண்ண யோசிக்கிறா. இமீடியட்லியா அவருக்கு ஒரு சேஃப்டியா இருக்கு. என்ன அது நிப்பாட்டுவார் அண்ட் மற்றவர்களை ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது இந்த விழிப்புணர்வு இந்த லைக் கிரைம் லைக் எனிதிங் பேட் ஹேப்பன் முதல்ல நிப்பாட்டிக்கிறேன். அண்ட் ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளுக்கு ஒரு லைக் டேஞ்சர் சிச்சுவேஷனுக்குள்ளுக்கு லோ அவ்வளவு ஃபாஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நாங்க விழிப்புணர்வு பார்த்து கம்பேர் பண்ணிக்க விழிப்புணர்வு லைக் இம்மீடியட்டா நடக்கும். நீங்க மத்தாக்கு சொல்லி இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்களா அது இம்மீடியட்டா உங்களுக்கு தெரியும். மத்தாக்களுக்கு நீங்க ஹெல்ப் தேவைன்னு அது உங்களுக்கு பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்ண. அது நீங்க லோஸுக்கு பார்த்தோன்னா சில ஆக்கள் இன்னும் இந்த லோ கூட தெரியாது. தெரியாம இருக்கிற ஆக்களும் இருக்கிறேன். இது சோ அந்த லோ அவளை அவள் பாயிண்ட் இருக்க மாட்டேன். அண்ட் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் ரைட்ஸ் உங்களுக்கு தெரிய இருக்கும். இந்த அவேர்னஸா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய லோஸ் தெரியுற ஃபர்ஸ்ட் தான் லைக் தெரியுற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரத எனி லோ முதல். ஏன்னா அவருக்கு உங்ககிட்ட உங்க லைக் உங்க பர்சனல் ரைட்ஸ் உங்களுக்கு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறேன்னா லைக் அவேர் இருக்கிறீங்கன்னா லைக் சம்திங் பேட் நடக்கும் முதல்ல உங்களுக்கு தெரியும். இது எனக்கு எந்த ரைட் ஸ்டேஜ் இப்படி செய்யக்கூடாதுன்னு இமீடியட்டா விளங்கி போவியும். அண்ட் அந்த சம்திங் பேட் நடக்கு நிப்பாட்டுறோம். அண்ட் இந்த லைக் லோஸ் நடக்கிறதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் ரிப்போர்ட் பண்றோம். அந்த கிரைம் ரிப்போர்ட் பண்ணாட்டி அந்த லோ ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஆனா விழிப்புணர்வு பார்த்தோன்னா இந்த லோ இந்த கிரைம் ரிப்போர்ட் ஆக தேவை. அவருக்கு முதல்ல லைக் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இருக்கு அந்த பெண்களுக்கு. அடுத்தது நான் வாதம் பெண்கள் பாதுகாப்பு முக்கியமானது விழிப்புணர்வு தான். நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. இப்பொழுது இருவருடைய கருத்துக்களையும் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் சாதனா பயந்து போய் இல்ல சட்டம் தான் தேவை என்று சொல்ல போறான்னு பார்த்தனா இல்ல அவ விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம்ன்றதையும் அவவும் ஆணித்தரமாக இங்க வச்சிருக்கிறது எனக்குத்தான ஒரு திண்டாட்டத்தை இங்க தருவது மாதிரி இருக்குது. அவ சொல்லியிருந்தது எத்தனையோ சட்டங்கள் இருக்கலாம், பெண்களுக்கு சட்டங்கள் வேணும். ஆனா பலருக்கு என்னென்ன சட்டங்கள் பெண்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்குன்ற விஷயம் பலருக்கு தெரியாது. சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு ஒரு துன்பமா ஒரு ஒரு பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது, அந்த இடத்துல, அந்த நிமிஷத்துல நாங்கள் என்ன செய்து கொள்ளோம், எப்படி விழித்துக் கொள்ள வேணும் என்றதுதான் முக்கியமானது. அந்த விழிப்புணர்வு இருந்தா தான் இந்த சட்டங்கள் எங்களுக்கு இருக்கு. அத பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றது அவதனுடைய கருத்தினூடாக இங்க கொண்டு வந்திருந்தார். விழிப்புணர்வு என்றது சரியான முக்கியமாக இருக்கிறதுன்றத தான் அவதனுடைய கருத்துக்கள வலியுறுத்துறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாப்போம் ஹசனா திரும்பவும் தன்னுடைய சட்டம் தான் முக்கியம் என்று நிற்கிறாவா, இல்ல விழிப்புணர்வு கட்டாயம் வேணும் என்று சொல்லப் போறாவோ தெரியல. பாப்போம் நாங்க ஹர்ஷனாவ.
நான் still சட்டம் தான் முக்கியம் because அந்த awareness like எல்லாருக்கும் like for example நான் சொல்றேன் அந்த murder அது எல்லாருக்கும் தெரியும் அது கூட கூட act அது செய்யக்கூடாது அது நல்லமில்ல it's morally wrong அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அது விழிப்புணர்வு இருக்குது ஆனா still people அது செய்யறது because எல்லாருக்கும் அவேர்டா இருக்கலாம் பட் நீங்க அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்க லைக் உங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லலாம் ஓ இதுதான் இது கூடாது இது லைக் ஹர்ட் பண்ண இது நல்ல இல்ல ஆனா கொஞ்சம் மக்கள் ஸ்டில் அவங்க செய்யறது பிகாஸ் அவங்களுக்கு காக்க மாட்டுது பிகாஸ் அவங்க லைக் செல்ஃபிஷா இருக்கலாம் எல்லாரும் எல்லாரும் லைக் எப்படி நான் சொல்றது நான் சட்டம் தான் பிகாஸ் இட்ஸ் ஃபோர்ஸ்ட் நீங்க அந்த சட்டம் ஃபாலோ பண்ணலையா நீங்க ஜெயிலுக்கு போவேணும் உங்களுக்கு லைக் உங்களோட ஹோல் லைஃப் ரூவன்டா இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி பார்க்க முடியாத நீங்களோட தனிய ஜெயில் செல்ல இருக்க வேணும் எல்லாம் உங்களோட லைஃப் ரூவன்டா இருக்கலாம் ஸோ அதனால சட்டம் தான் முக்கியம் பிகாஸ் அது ஆக்களுக்கு டீச் பண்ணும் நீங்க அந்த திங் நீங்க செய்வீங்கள் அது கூடாது எஸ்பெஷலி பெண்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு பிகாஸ் எல்லாம் இது திருப்பி ஹேப்பன் பண்றது எஸ்பெஷலி இந்த like these new years because the டெக்னாலஜியுடன் பெண்களுக்கு அந்த AI deep fake போடலாம் அவங்க அந்த like deep fake போடலாம் அவங்க inappropriate like make பண்ணலாம் and அந்த சட்டம் தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது பிகாஸ் சும்மா எல்லாருக்கும் இந்த இந்த இன்சிடென்ட் தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஓ இதை ஹேப்பன் பண்ணுறது ஆனா அந்த சட்டம் நான் சொல்றது நீங்க செய்ய முடியாது இந்த இதுதான் பெண்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது பிகாஸ் அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்க லைக் அவங்க ஜஸ்டிஸ் அந்த க்ளோஷர் எடுக்கலாம் அந்த அவேர்னஸுடன் தனியா ஒன்றும் செய்ய முடியாது சும்மா ஒரு லைக் தெரியலாம் ஆனா நத்திங் லைக் ஃபிக்ஸ் பண்ண மாட்டுது அண்ட் ஆல்சோ நாங்கள் பாதுகாப்பிற்கு அது அந்த சேஃப்டி தேவை அது பிசிக்கலா தனியா இல்லை அந்த ஹராஸ்மெண்ட் தனியா இல்லை ஆல்சோ பெண்களோட எமோஷன்ஸ் மென்டல் பிகாஸ் நாங்கள் ஆண்களுக்கு டிஃப்ரெண்ட் பெண்களும் ஆம்பளை பிள்ளைகள் டிஃப்ரெண்ட் பிகாஸ் நாங்களும் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸா ஃபீல் பண்ணலாம் அவங்க ஹார்மோன்ஸும் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ சேமா இல்லை அண்ட் அது டீச் பண்ண ஓகே அது சரி கொஞ்சம் லைக் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியலாம் ஆனா எல்லாருமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது பிகாஸ் இட்ஸ் லைக் பிகாஸ் இட்ஸ் இப்ப லக்கிலி இந்த காலையுடன் எல்லா ஸ்கூல்கள் டீச் பண்ணும் ஓ இது பெண்களுக்கு இந்த சைக்கிள் இருக்குது ஸோ கொஞ்ச நாள்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சேடா இருக்கலாம் பயங்கர சேடா ஆங்கிரி மூட் ஸ்விங்ஸ் வரும் ஆனா and like it stops people from அவங்களுக்கு like misunderstanding them. Can say in English as well, don't worry. Yeah. A few words in English, then try to explain Tamil. That's okay, Amma. Go ahead. Because also in the கொஞ்சம் because எல்லாரும் like say ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டுடன் கதைக்கிறான் அவன் ஒரு ஜோக் சொல்லிடான் பட் அது அந்த பெண்களுக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லா இருந்தது பிகாஸ் இந்த டெக்னாலஜியும் சொல்றது இந்த புதுசு வீடியோஸ் சின்ன பையனுங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஓ நீங்க பொம்பளை பிள்ளையா நீங்க இது மாதிரி ரியாக்ட் பண்ண வேணும் நீங்க எது செய்ய முடியாது நீங்க தனியா லைக் நீங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை நீங்க
நீங்க லைக் நான் என்ன சொல்லுவேன், நீங்க எனக்கு தான் காக்க வேணும், நீங்க லைக் இட்ஸ் வெரி டாக்ஸிக்கா இருக்குது. ஸோ பிள்ளைக்கு ப்ரொடெக்ட் பண்றது இந்த சட்டம் தான் சொல்றது. அந்த பிள்ளைக்கு இந்த கைண்ட் ஆஃப் மீடியா காட்ட முடியாது. அண்ட் இந்த லோஸ் தான் நாங்கள், பிகாஸ் இந்த சட்டம் தான் like sorry, these laws are there like so that the schools can teach us, like பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு teach பண்ணும். இதுதான் it's like என்ன கூட சொல்கள் செயல், என்ன நல்ல சொல்லல், என்ன பெண்களுக்கு எப்படி அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்களோட லைக் எப்படி நீங்க சேஃபா நீங்க உங்களோட சேஃபா கீப் பண்ணலாம். அண்ட் ஸோ நான் சொல்றேன், although அந்த அவேர்னஸ் நல்லா லைக் நல்ல it's useful, but அது அந்த முக்கியமாக இல்ல. முதலா நான் அங்க சட்டம் தான் தேவை. நன்றி வணக்கம். மிக கடினப்பட்டு தன்னுடைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தது நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஏஐ உதவியோட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக கொண்டிருக்கிறத நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை கொண்டு வந்திருந்தீர்கள் என்ன ஹர்ஷனா? இந்த முகங்களை மாற்றி தேவையில்லாத படங்களை வச்சு அவர்களை பயமுறுத்தி காசுகளை பறிக்கிறதுன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட அப்படி கூர்வை போல பலதரப்பட்ட வன்முறைகள் இங்க இருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு நிச்சயமாக எல்லா இடத்திலும் விழிப்புணர்வு மட்டும் வச்சு ஒன்றும் செய்யலாம இருந்தது. அதுக்கு சட்டம் முக்கியமான தேவையாக இருந்தது. அந்த சட்டங்கள் எத்தனை இடத்துல பாதுகாப்பை வழங்கி இருக்கிறதையும் நாங்கள் செய்திகளூடாக பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருந்தது. அப்படித்தான் நிகழ்ச்சினா. ஓகே. இப்ப நீங்கள் என்ன தகவலை அறிஞ்சீங்க? இப்ப ஒரு சட்டம் பெண்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல எந்த சட்டம் அல்லது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அந்த இடத்துல இப்படி ஒரு சட்டம் இருந்தது, அந்த சட்டம் அவைக்கு நன்மை செய்தது அல்லது அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தது, அதை நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கலாம் அங்க ஸ்கூல் இல்ல, நான் ஒரு ஓல்ட் கேர்ள் ஸ்கூல், தனியா பெண்கள் தான் இந்த பள்ளிக்கூடமா எடுக்கிறது. அண்ட் அந்த ஸ்கூல்ல ஒரு ஐ திங்க் ஒரு இன்சிடென்ட் இல்ல, ஒரு சின்ன பிள்ளை பயங்கர இந்த நான் ஒரு மென்டல் இஷ்யூ சொல்ல போறேன். ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அவாக்கு பயங்கர சாரா வந்துட்டா, நேலி அவ suicide commit பண்ண லைக் வந்துட்டு, அண்ட் அவன் வீட்டுல லைக் அபியூஸ் பண்ணிட்டா அவன் பெற்றோர்கள். அண்ட் தென் அந்த ஐ திங்க் அவன் நண்பர்கள் அவங்களோட டீச்சருக்கு சொன்னது, அவங்க ஃப்ரெண்டுக்கு அவக்கு பயங்கர லைக் டிப்ரெஸ்டா இருக்கிறா, அவன் வீட்டு சேஃப் இல்ல, நீங்க ப்ளீஸ் அவக்கு உதவி செய்யுங்க. அண்ட் தென் லேட்டர் that I think ஒரு வீக்குடன் அவன் பெற்றோர்கள் ஜெயிலுக்கு போச்சது ஐ திங்க். அண்ட் தென் அவளோட ஃபர்ஸ்ட் ஹோமுக்கு கூட்டுறது. அண்ட் தென் ஐ திங்க் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? சொல்லலாமா? என்ன ஃபேமிலில? எனக்கு எல்லாம் டீடைல்ஸ் தெரியாது, பிகாஸ் நான் லேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணினேன். என் ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலி, அவ எப்ப ஸ்டில் இருக்கிறா, அவ ஹாப்பியா இருக்கிறா எப்ப, பிகாஸ் அவங்க அந்த சட்டம் சேவ் பண்ணிட்டா, அந்த சட்டம் அவக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. ஐ திங்க் அவன் ஐ திங்க் அவன் பெற்றோர்கள் அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்கல, and then overall அவக்கு பயங்கர சாடா இருந்துட்டா. and luckily இப்ப நாங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பிகாஸ் அந்த லோ இல்லையா, அவ அந்த வீட்டுடன் ஸ்டில் இருக்கலாம், and அவ ஸ்டில் சாடா இருக்கலாம், and மேபி அவன் சூசைடும் கமிட் பண்ணிட்டா. ஆனா அந்த சட்டம் தான் அவக்கு சேவ் பண்ணிட்டது. ஸோ அந்த நான் சொல்லுறேன், சட்டம் தான் முக்கியம். நல்லது ஹர்ஷனா.
ஹர்ஷனா எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நீங்க கொண்டு வந்திருந்தார். இது ஒன்று இல்ல பலதரப்பட்ட தகவலை நாங்க அறியக்கூடியதா இருக்கு. இது ஒரு தகவல் மாத்திரம் இல்ல. எத்தனையோ தகவல்கள் பிள்ளைகளை துன்புறுத்துறது அல்லது அம்மா அப்பா அந்த சண்டையில பிள்ளைக்கு அடிச்சு காயப்படுத்த மாட்டார்கள். ஒரு அம்மாவும் அப்பாவும் வாய்த்தர்க்கங்கள் அடிபாடுகள் இது கேட்க பார்க்குற பிள்ளை நிரம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகும். அதால பிள்ளை படிக்கிற நேரங்கள் குறையும். இந்த யோசனையில இருக்கு சரியா படிக்க முடியாது. அப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது மொத்தத்தில் பெண்கள் மாத்திரம் இல்ல பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. ஹர்ஷனா தன்னுடைய பெண்கள் பாடசாலை என்றபடியே அந்த உதாரணத்தை கொண்டு வந்திருந்தது இங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்றதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் தேவையாகவும் ஒன்று இருக்கின்றது. உண்மையாகவே சட்டங்கள் ஹர்ஷனாவை பொறுத்தல உள்ள அவன தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சட்டம் சரியான பங்க வகிச்சிருக்கு இந்த இடத்துல. அந்த பிள்ளை இப்ப சந்தோஷமாக இருக்கிறாண்டா அது சட்டம் தான் 100% அவக்கு உதவி இருக்குது. நல்ல நண்பர்களும் கூட இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாதனா, நீங்கள் இப்பவும் விழிப்புணர்வு தான் இருக்கின்றீர்களா அல்லது ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றதா? வணக்கம். பெண்கள் பாதுகாப்பில் முக்கியம் விழிப்புணர்வு தான். நாங்கள் ஏன் நான் இங்க சொல்றேன்னா இந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் நாங்க இந்த சட்டம் உண்மையா ஆக்ஷன் இருக்கிறதுக்கு கணக்கு ரிப்போர்ட் இருக்குது. இது தனியா கணக்க ஏஸ் இருக்கு. அந்த உண்மையா ஆக்ஷன் இருக்க இந்த கிரைம் அப்படி நடந்துக்கிறதுனா இது எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். ஆனா இந்த விழிப்புணர்வு இம்மீடியட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அண்ட் இந்த சட்டம் கணக்கு வருஷமா இருக்குதுதானே இந்த எங்க நாட்டுக்குள்ள கணக்க வருஷமா இருக்கிற. ஆனா இந்த கிரைம் ரேட்ஸ் ஸ்டில் நல்ல ஹையா தான் இருக்கிற. ஆனா இந்த விழிப்புணர்வு ஹெல்ப் அது லைக் ஹெல்ப் அது லைக் டேஞ்சர் இருந்தா ஹெல்ப் அண்ட் அண்ட் wait சாதனை நீங்க விழிப்புணர்வுன்னு சொல்லிக் கொண்டிருக்கீங்க. இப்ப ஹர்ஷனா சொன்ன மாதிரி நிரம்ப சட்டங்கள் இருக்குன்னு சொன்னவா, சட்டங்கள் பாதுகாக்குதுன்னு சொல்றதுக்கு உதாரணங்கள் கொண்டு வந்திருந்தவா. அதே போல விழிப்புணர்வுன்னு சொல்றீர்கள். உங்களுக்கு பாடசாலையில அது சம்பந்தமாக கல்வி உங்களுக்கு அறிவுகள் கற்பிக்கப்பட்டதா அல்லது நீங்கள் படித்தீர்களா அல்லது இன்றைக்கு பொது வழியில நீங்க பார்த்திருக்கீங்களா அல்லது ஏதாவது ஒரு அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏதாவது அறிவு அந்த விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட அறிவுகளை எங்க பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் எங்க பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு போதிக்கப்பட்டதா? அது சம்பந்தமாக சொல்லலாம். நான் பாடசாலை இருக்குங்க சொல்லி அந்த வீடியோ காட்டிக்கிறேன். நாங்கள் எப்பயும் ஒரு டேஞ்சரா ஃபீல் பண்ணீங்கன்னா மத்தாக்கள் அங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்படி எப்பயும் ஃபீல் பண்ணுவேன்னா பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எப்பயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, கோல் பண்ணுங்க. உங்களுக்கு மத்தாக்கு தெரியும் இல்ல தெரியாத பத்தி யோசிக்கிறாம நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இந்த விழிப்புணர்வு தான் கணக்க லைக் பெண்கள் வாழ்க்கை சேஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏதாவது முயற்சிகள் இப்ப ஒரு இடத்துல உங்களுக்கு போன் இல்ல. இப்ப நீங்க முதல் சொன்ன போல டெக்ஸ்ட் பண்ணா யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. இப்ப உங்கள்ட்ட போன் இல்ல. அதிரடியாக அந்த இடத்துல ஒரு பாதகன் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு என்ன கையாளுவீங்க? என்ன முறையை நீங்க பின்பற்றுவீங்க? போன் இல்லாட்டியும் பக்கத்து இருக்கிற ஆட்கள் வச்சு பிடிக்கிறோம். பக்கத்து இருக்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னா நீங்க அவங்கள கோல் லைக் லைக் கோல் லைக் அவங்க கிட்ட போய் கலைக்கிறோம். அது சொல்றோம் என்ன நடக்குதுன்னு. பெண்கள் கராத்தே கற்றுக்கொள்வது கொஞ்சம் அவசியமா இருக்கிறது போல இருக்கு. என்ன நல்லது. இப்ப உங்களுக்கு விழிப்புணர்வு தான் இருக்குது. எல்லா இடத்துலயும் நீங்க விழிப்புணர்வா பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே போய் கொண்டிருக்க எந்த இடத்துல இப்ப பாருங்க ஒருத்தர் குற்றம் செய்துட்டார். அவருக்கு விழிப்புணர்வு நாங்க இருக்கிறோம் தப்பினம் என்றால் அவர் திருந்த போறாரோ? இப்ப குற்றம் செய்யணுமான்ற நினைக்கிற எண்ணங்கள் மாறுமா? இப்ப ஒரு குற்றம் நடக்க போதென்றால் ஒருவர் குற்றம் புரிய போறவர் மற்றது அந்த குற்றத்தால பாதிக்கப்படுகிறவா இருப்பார். அந்த பாதிக்கப்படுகின்ற பெண் விழிப்புணர்வோட அவ தப்பிக்கொண்டுட்டா. ஆனா அந்த குற்றம் புரிய நினைக்கவர் திருந்துவாரோ? வெறும் விழிப்புணர்வை மட்டும் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அப்ப அந்த குற்றம் புரிய நினைப்பவர் திருந்துவாரோ? அவங்க அப்படி மாறுறாங்க யோசனையில. இவ்வளவு இது லைக் ஆண் பாய்ந்து போயிட்டு வேறாம். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சட்டமும் அப்படி இருக்கிற. நீங்க சட்டத்துல லைக் அவேர்னஸ் இருக்கிற லைக் இல்ல சட்டத்துக்கு லைக் அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் ஜெயில போயிட்டீங்கன்னா அந்த ஜெயில வரைக்கும் ஸ்டில் சேம் மோட்டிவ் தான் வருது.
அப்படி இருந்தனா சோ நான் என்ன யோசிக்கிறேன்னா அவங்க வந்து பாதுகாப்பு குறுக்க என்ன வந்து லைக் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது எவ்வளவு லைக் வந்து லைக் அப்படி செய்யப்படுகிற நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் வந்து இருக்கிற லைக் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து லைக் பாதுகாப்பா இருக்கிறோம் விழிப்புணர்வு என்னுடைய கேள்வி வந்து அந்த குற்றம் புரிய போற நபர் வந்து அவருக்கு நல்ல அறிவு வருமா அவர் திறந்து வரான்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இப்ப விழிப்புணர்வு எங்கள்கிட்ட இருக்குது அந்த குற்றம் புரிய வந்தவர் திறந்து வேறா அந்த எங்கட விழிப்புணர்வு எங்கள்கிட்ட தான் இருக்குது அவர் திறந்து வாரா அதை வச்சு சம்டைம்ஸ் தெரிந்து வையும் ஏன்னா அவங்க தெரியும் மெட்டாக்கள் எப்படி பார்த்து வந்து மெட்டாக்கள் வந்து இப்படி வந்து சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டாம் இது வந்து முடி வச்சுக்கொண்டு வந்து லைக் வெளியே போய் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் இன்றைய காலகட்டத்துல நன்றி சாதனா இன்றைய காலகட்டத்துல சுய உணர்வு அல்ல சுய நினைவோட நடமாறுகின்ற மனிதர்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைஞ்சு கொண்டு போறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலரும் வந்து நிதானம் இல்லாதவர்களாக இருக்கிறத நாங்க வீதிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவர்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறது எவ்வளவு சாத்தியம் என்றது எனக்கு தெரிய இல்லை இப்பொழுது உங்களோட கேள்விகளை நீங்கள் இருவரும் மாறி மாறி கேட்டு உங்களுடைய பதில்களை சொல்லிக் கொள்ளலாம் சாதனாக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கர்சனாவுடன் கேட்டுக்கொள்ளலாம் கர்சனாவுக்கு ஒரு கேள்விகளை நீங்கள் வைக்கலாம் எனக்கு தான் கேட்க நாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து சட்டம் வந்து கிரைம் ப்ரிவென்ட் பண்ணுமா இல்லாட்டி கிரைம் செஞ்சாக்கள் பனிஷ் பண்றேன் நான் கேட்கிறேன் அது ரெண்டும் செய்யும் பிகாஸ் அந்த ஆக்கள் தான் லைக் அந்த பனிஷ் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாம் அந்த ஆக்கள் அந்த குற்றங்களை செய்கிறது அவங்க பிகாஸ் நீங்க ஒரு ஆக்கள் அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் செய்ய போற அவனுக்கு தெரியும் பிகாஸ் அவன் சட்டம் சொல்றது நீங்க அந்த ஹராஸ்மெண்ட் செய்யறீங்களா நீங்க ஜெயில் போறீங்க அந்த ஜெயிலோட உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும் அந்த பனிஷ்மெண்ட் no one அந்த பனிஷ்மெண்ட் no one wants that so அவங்க அந்த பனிஷ்மெண்ட் இன் மைண்ட் அவங்க செய்ய போறே இல்ல பிகாஸ் ஏன் நீங்கள் ஒரு ஆக்ட் செய்ய போறீங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா ஓ நான் எனக்கு கான்சிக்வன்ஸ் வரும் பிகாஸ் லைக் ஐ நோ எனக்கு கன ஆக்கள் தெரியும் if ஒரு let's say if like robbery ஒரு theft or something அது சட்டம் இல்லையா அது நீங்க செய்யலாம் நீங்க பிரிசனுக்கு போட இல்லையா அவங்க ப்ராபப்ளி அவங்க ரோப் பண்ண போடுது பிகாஸ் அவங்களுக்கு கான்சிக்வன்ஸ் எடுக்க மாட்டுது ஆனா அதுதான் ஆக்களுக்கு அந்த பயம் அந்த கான்சிக்வன்ஸுக்கு அவங்க ஃபேர் கொடுக்கிறது அதனாலதான் அவங்க அந்த ஆக்கள் செய்ய முடியாது பிகாஸ் இது even though கொஞ்சம் சாடா இருக்கும் மோஸ்ட்லி ஆக்கள் மாடல்ஸுக்கு செய்யல பிகாஸ் லீகலி அவங்க ட்ரபிள் வரும் அவங்க அந்த பிரச்சனை கொடுத்துட்டா பெண்களுக்கு எனக்கு லைக் பிகாஸ் நானும் ஓஸ்ட் சொல்ல போறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் திங் அந்த அவேர்னஸ் isn't always ஒரு நல்ல thing because கொஞ்சம் ஆக்கள் அவங்களுக்கு தெரியும் ஓ அவன் ஒரு ஆக்கள் லைக் அவன் அவாக்கு அடிக்க போறா அவன் அவாக்கு ஹராஸ் பண்ண போறா சொல் பண்ண போறா ஸோ அவங்க மேபி அவங்களுக்கு பயமா இருக்கலாம் அவங்க லைக் மேபி அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம் பிகாஸ் they think oh அவன் எனக்கு அதை செய்ய போறான் பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அவன் வயலண்டா இருக்க போறது பிகாஸ் அந்த அவேர்னஸ் இருக்குது ஸோ அந்த அவேர்னஸ் அவங்க யோசிக்க போறது நான் உதவி செய்யணும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண போறானா எனக்கு ஒரு அவாக்கு அவன் என்ன அவாக்கு செய்ய போறது அதை எனக்கு செய்ய போறானா ஸோ அந்த அவேர்னஸ் கொஞ்சம் உதவி செய்யலாம் ஆனா ஓசோ கொஞ்சம்
like it could make the situation worse. So that's what I'm saying. என்ன கல்வி எனக்கு would you still think the same if there was like there was no சட்டமில்லையா நீங்க still same as thought, so no, there was no laws against anything like that to protect women, would you still think that awareness is more like important? சாதனை விழிப்புணர்வு தான் மோர் இம்பார்ட்டன்ட் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்க சட்டம் இல்லாம வந்து லைக் சட்டம் வந்து அந்த ஆட்களை குறுக்கிற அந்த கிரைம் கமிட் பண்ண பிறகு நாங்க இந்த அவேர்னஸ் வந்து கிரைம் கமிட் பண்ண லைக் அது வந்து நடக்காம தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த அவேர்னஸ் கொடுத்துக்கொண்டு இந்த அவேர்னஸ் நாங்க வந்து சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது உங்க டீச் பண்றதுக்கு, இப்படி வந்து பாதுகாப்பா இருக்கு, இப்படி பூ வேண்டாம் லைக் நைட் டைம் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து லைக் அந்த அவேர்னஸ் வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைக்க உங்களுக்கு. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்ப வந்து குறித்த சில வருஷத்துக்கு முதல் கர்சனா சிலவுல அறிந்திருக்கலாம், மில்ஃபர்ட் பகுதியில வந்து ரோட்ல போய் கொண்டிருந்த ஒரு நபர், குற்றவாளி ஒருவர், அவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவரை பின்தொடர்ந்து செல்லுறார். பின்தொடர்ந்து அவ ஃபாலோ பண்ணி கொண்டு போறார். அப்ப அதுல போன அந்த தமிழ் பெண்ணுக்கு வந்து அந்த பின்னுக்கு வர்ற நபர் தன்னை ஏதோ தாக்கக்கூடுமன்ற ஒரு அச்ச உணர்வு வந்துட்டு பயம் வந்துட்டது. பயம் பெற அவவும் கொஞ்சம் ஃபாஸ்டா தன் நடையை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி கொண்டு அப்படியே போய்கொண்டு இடையில ஒரு கடை ஒன்று வந்துட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டான். கடைக்கு போன உடனே வந்து அந்த நபர் வந்து அந்த கடைக்குள்ளே போடுறார். போயிட்டு அவ அந்த ஒரு ஷெல்ஃபுகள் இருக்குன்னு அந்த கடைகளுக்குள்ள அப்ப அந்த ஒரு ஷெல்ஃப்ல ஒரு சைட்ல நின்றபடியா வந்தவர் அவ காணலாம். அவர் வந்த அதே வேகத்தோட பார்த்துட்டு காணையில அதை தொடர்ந்து அந்த கடையை விட்டு வெளியேறி அப்படியே ஒரு வித்தியாசமான நடையோட போய்கொண்டிருக்கிறார். இப்படியே போய்கொண்டிருக்கல வந்து குறித்த சில தூரத்துக்கு அங்கால இன்னொரு பெண்ணா காண்றார். அவ வந்து எங்க நாட்டுல ஒரு நாட்டு பெண் ஒருவர். அந்த பெண்ணை கண்ட உடனே கத்தியால குத்தி கொண்டுட்டார். அவ இறந்துட்டா பெண். இவர் குற்றவாளி. போலீசார் வந்து அந்த குற்றவாளியை கைது செய்துக்கணும், பிடிச்சு ஜெயில கொண்டு அவரை இன்றைக்கு விசாரிக்கணும். விசாரணையில என்ன தெரியுதுண்டா, அவர் நினைச்சாராம் தனக்கு இன்றைக்கு ஒரு பெண்ணை கொண்டு ஆகணும், கொலை செய்த வேணும். என்ன காரணம் இல்ல, பெண் குற்றவாளியும் இல்ல, குற்றம் ஒன்றும் செய்யலவா, ரெண்டையும் தெரியாது. ஆனா அவட மைண்ட் சொல்லுதான் வந்து இன்றைக்கு ஒரு பெண்ணை நான் கொலை செய்யணும். இப்ப இந்த இடத்துல சட்டம் வந்து ஒரு ஆள் விழிப்புணர்வால தன் விழிப்புணர்வை பயன்படுத்தி அவ சேஃப் ஆகிட்டா. இன்னொரு ஆளுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருந்திருக்குது. மற்ற சட்டம் அங்க வந்தாலும் வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாமல் இருந்தது. ஆகவே இந்த குற்றவாளிக்கு ஒரு தண்டனையை தான் குடிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த காட்சிகள் இருந்து நீங்கள் என்ன சொல்றீங்க சாதனா, கர்ஷனா, நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். இந்த சினாரியோ உங்களுக்கு விளங்கி இருக்குத்தானே, என்ன காட்சி என்று சொல்லி? ஒரு பெண்ணை கொலை செய்ய போறார், அவ புத்தி சாதுரியமாக தன்னை காப்பாற்றிக் கொள்றா. அந்த நபர் இன்னொரு பெண்ணை கொலை செய்துட்டா. அந்த பெண் வந்து இறந்துட்டார். அந்த குற்றவாளியை பிடிச்சி விசாரிக்க அந்த குற்றவாளிக்கு சொல்றார், தனக்கு இன்றைக்கு ஒரு பெண்ணை கொலை செய்யணும் போல இருந்தது, அதாலதான் செய்தான், அதை தவிர அவருக்கு வேற காரணம் இல்லை. இந்த இடத்துல விழிப்புணர்வா, சட்டமா, அல்லது இரண்டும் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்குதா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இது கொஞ்சம் இது ஷோ பண்ணும், லைக் எப்படி சொல்றது, even though அவ, because it depends on உங்களுக்கு என்ன அந்த justice, like அது என்ன, because அந்த குற்றவாளி அவன் அந்த ஜெயிலுக்கு போட்டு அவன் தண்டிப்புக்கு அவன் ஜஸ்டிஸ் அது சர்வ் பண்ணிட்டது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஒரு பெண்கள் obviously அவாக்கு செத்து போயிட்டா, ஒரு sad அந்த வந்துட்டு, because but அந்த சட்டம் மேபி அதை ஹெல்ப் பண்ணும், because that means இது திருப்பி ஹேப்பன் பண்ண மாட்டேன், பிகாஸ் அந்த காட்டுவாளி சரி அந்த குற்றவாளி பிரிசனுள்ள இருக்கிறான். ஸோ அவன் அவன் திருப்பி ஒரு புதுசு பெண்களுக்கு செய்ய முடியாது, பிகாஸ் ஒரு if anything happened to like me or and a friend and anyone that I know and எனக்கு தெரியும் ஒரு இன்சிடென்ட் இப்படி மாதிரி ஹேப்பன் பண்ணிட்டா, நான் பயங்கரி நான் அவன் எப்படி தமிழ் சொல்றது, அவன் லைக்
if he gets to walk free, so if he's still out there, so அவன் still வெளியில இருக்கிறான், அவன் no punishment, சும்மா வெளியில இருக்கிறானா, எனக்கு பயங்கர அந்த ஒரு சாரா இருக்கும் and ஒரு like betrayed ஆ feel பண்ணுறேன் because என் ஃப்ரெண்டுடன் ஒரு லைஃப் லாஸ் பண்ணிட்டது. ஆனா அந்த அந்த even though like எப்படி சொல்றது, because அந்த அந்த விழிப்புணர்வு ஒன்றும் like it's not always அந்த எல்லாருக்கும் இருக்க மாட்டுது and it's பயங்கர also it's a bit upsetting because ஏன் நாங்கள் பெண்கள் தான் அந்த awareness எடுக்க வேணும், ஏன் அந்த ஆட்கள் why do we have to like be careful, why can't ஏன் அவங்க அந்த horrible thing செய்யலையா, எப்படி சொல்றது, sorry, குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களை விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம்ன்றீங்களா? அப்படித்தானே? விழிப்புணர்வோட இருக்கணும்னு கேக்குறீங்க என்ன? but இந்த சட்டம் தான் எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் because even though அந்த like ஒரு விஷயம் happen பண்ணிட்டா நாங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம் because எங்களுக்கு தெரியும் அந்த அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான், அவன் எங்களுக்கு லைக் எடுக்க மாட்டான். அது அந்த லைக் இட்ஸ் ஸ்டில் அது பயங்கர சாரா இன்சிடென்ட் because ஓகே, நல்லது. இப்ப சட்டங்கள் நிறைய இருக்குது, சட்டங்கள் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த சட்டங்கள் நிறைய வந்தாலும் கூட குற்றங்கள் குறையிற மாதிரி இருக்குதா அல்லது கூடுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு என்ன காரணம்? நீங்க எதை உணர்றீங்க இப்ப? நீங்க நான் சொல்றேன் இந்த சட்டங்கள் I feel like நீங்க I don't think அவங்க திருப்பி கூடல. I think still அந்த அந்த குற்றவாளிகள் அந்த குற்றவிலை ஸ்டில் அது இருக்கிறது. ஆனா அந்த சட்டம் ஸ்டில் கொஞ்சம் சிமிலா இருக்குது, கூட வரையல இப்ப. அதாவது ஒரு இஷ்யூ பிகாஸ் திருப்பி இது லைக் வருது and I think that the signs in the பிரச்சனைகள் திருப்பி வருது because எப்படி சொல்றது, ஆக்கள் அந்த சட்டம் எடுக்கிறது ஆனா lots of people enforce பண்ண மாட்டது because even though அவங்க கொஞ்சம் எனக்கு ஹார்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறது because சொல்லக்கூடியதா இருக்கு, நீங்க கதைக்கலாம் பிரச்சனை இல்லை. because அந்த issues திருப்பி happen பண்றது but you கொஞ்சம் ஏரியாவுடன் கீழே போடுறது, கொஞ்சம் லெசன் பண்ணுறது because இந்த புதுசு ஜெனரேஷன் அவங்களுக்கு நல்லா லைக் அவங்களுக்கு லோ நல்லா தெரியும் because இந்த சட்டம் நல்லா தெரியும் எல்லாருக்கும். பழைய காலங்கள் இருந்தது போல இல்லாமல் நிரம்ப சட்டங்கள் இருக்கின்றது. பாடசாலையில அவைக்கு வந்து ஒரு அந்த சட்டங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கல வந்து சின்ன பிள்ளைகளுக்கே இப்ப நிரம்ப சட்டங்கள் இருக்கிற விஷயம் தெரிகிறது. உண்மையாரும் நல்ல விஷயம்தான். அப்ப விழிப்புணர்வு இல்லாமல் சட்டங்களை பயன்படுத்த முடியுமா? இவ சட்டம் இருக்கு சரி, அவைக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்வே இல்லை என்றால் சட்டம் அங்கு உதவி செய்யுமா? இல்ல, இப்படி ஒரு குற்றம் நடந்தால் இதுக்கு நாங்கள் ஏதாவது அடுத்த ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றது வந்து விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் சட்டங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமா? நல்லது, நீங்கள் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கோ. சாதனாட்டு வருவோம். சாதனா, நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்லிருந்தேன். கதையில ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருந்தேன் நான், அந்த கொலை சம்பவம். அதுல இருந்து நீங்கள் என்ன சொல்றீங்க? விழிப்புணர்வா சட்டமா ஏதாவது உதவி செய்ததுதான்? அதுல இருந்து நீங்க என்னத்தை பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நான் யோசிக்கிறேன்னா விழிப்புணர்வு வந்து அந்த ஃபர்ஸ்டா இருந்த பெண் வந்து சேஃப் பண்ணிக்கிறேன். அந்த செகண்ட் இருக்கிறவன் வந்து விழிப்புணர்வு லைக் விழிப்பு உணர்வாக வந்து லைக் அந்த கான்சியஸ்னஸ் இல்ல அவக்கு. ஏன்னா அவ ஆக்சிடென்டா லைக் அவ வந்து இந்த அவேர்னஸ் இல்லாம தான் இப்படி நடந்தது. நான் யோசிக்கணும் நடந்துக்கு தேவைன்னா அந்த ஃபர்ஸ்டா இருந்த பெண் வந்து இந்த விழிப்புணர்வை யூஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு ரெக்கார்டிங் இல்லாட்டி வந்து லைக் ஒரு சம்திங் சொல்லி நான் வந்து இந்த ஹெல்ப் பண்ணிருக்கேன் ரெண்டு பெண்களுக்கு.
ம்ஹ்ம். அப்ப தமிழ்ல ஒன்று இருக்கு. "பசித்திருது, விழித்திரு, தனித்திருண்டு" எல்லாம் சொல்லுவார்கள். அது எல்லாமே வந்து ஒரு பெறுமதியான விஷயங்கள். அதுல விழித்திருக்கிறது என்பது நித்திரை முழிச்சு, கண் முழிச்சு இருக்கிறது இல்ல. விழித்திருந்தா என்ன செய்ய வேணும் நாங்கள்? எல்லா விஷயத்திலயும் அலர்ட்டா இருக்க வேணும். அடுத்தது ஏதாவது நடக்குமா? அதுலேருந்து எப்படி நாங்கள் காத்துக்கொள்றது, எங்கள காத்துக்கொள்றது, எங்கள சுற்றங்களையோ, ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வாறு அதுலருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்ற ஒரு விழிப்பு தன்மை இருக்கணும். நான் யோசிக்கிறேன்னா, விழித்திருக்கணும். இப்படி நடந்தனால வந்து மோர் ஆட்கள் வந்து விழிப்புணர்வா இருப்பியும். இப்படி வந்து ஒரு பெண் வந்து பார்க்கக்குள்ள தனியா இருந்து கொண்டு, அவளுக்கு இப்படி நடந்ததுன்னு யோசிச்சு கொண்டு, மோர் வந்து பெண்கள் வந்து யோசிப்பியும். இப்படி எனக்கும் நடக்கிறாங்கன்னு மோர் விழிப்புணர்வு எடுத்து கொஞ்சம் லைக் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க சரவுண்டிங்ஸ் பார்த்து பக்கத்தால வரையவனா என்ன நடக்கும்னு யோசிச்சு கொண்டு அவங்க எப்பயும் லைக் மோர் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஆட்கள் பார்த்து கொண்டு அப்படி என்ன நடக்கும்னு யோசிச்சு கொண்டு இருக்கேன். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல நீங்கள் என்னென்ன வன்முறைகள் நடந்திருக்கின்றது? ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது வன்முறைகள் அடையாளப்படுத்த விரும்புறீங்களா? என்னென்ன வன்முறைகள் நடந்ததுன்னு சொல்லி? விளங்குங்க. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து தானே இப்ப நடந்து கொண்டிருக்கிற வன்முறை, குற்றச்செயல்கள், பெண்களுக்கு எதிரா என்னென்ன நடந்திருக்கு? நீங்க அது இப்படி நடந்திருக்க கூடாது. இப்படி ஒரு பாதகமான விஷயம் நடந்திருக்குன்றது நினைக்கிறீங்கள்டா, அது என்னென்ன பட்டியலிடுவீங்க? என்னென்னத லிஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க என்ன லைக் பெண்களுக்கு என்ன நடந்திருக்க கூடாதோ என்ன ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும் தானே ஒரு குற்றங்கள். என்ன அந்த பெண்கள் எதிர்நோக்குகின்றார்கள்? என்ன சொல்றீங்க? இப்ப பெண்களுக்கு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு தானே! யா. அதுல நின்றபாடில்ல குற்றங்கள் நடக்குது. என்னென்ன குற்றங்கள நீங்க பார்த்திருக்கிறீங்க? இல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இப்படி இப்படி குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி. கணக்க மர்டர் நடந்திருக்குது, ஸ்டீலிங் அப்படி எல்லாம் நடந்திருக்குது. மர்டர் பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. இப்ப வந்து இப்ப மர்டர் ஸ்டீலிங்ன்னு நீங்க வெளியில போடுறீங்க. குடும்பங்களுக்கும் பெண்களுக்கு எதிரா வன்முறைகள் இருக்குதா? இல்லையா? இப்ப ஸ்டீலிங் எல்லாம் வந்து பிற நபர்களால, என்ன குடும்பங்கள் சார்ந்தா இல்லாம வெளிநபரால, அல்லது எங்களுக்கு தெரியாத ஒரு நபரால நடக்குது. அ அதேபோல பெண்களுக்கு எதிராக வீடுகள்ல நடக்குதா? இல்லையா? வீடுகள்ல இப்ப பெண்களுக்கு எதிரா இங்கேண்டு இல்ல. ஹர்ஷனா சொன்னது மாதிரி பொது வழியில என்ன ஒரு எந்த இடமண்டு இல்ல. வீடுகள்லயும் சரி, வெளியிலயும் சரி, வேலை செய்கின்ற இடங்கள்லயும் சரி, உடற்பயிற்சி நிலையங்கள்லயும் சரி, எங்க இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து பெண்களுக்கு எதிரான அ பாதிப்பு நடந்து கொண்டு தான் இருக்கு. அந்த இடங்கள நாங்கள் விழிப்புணர்வா நடந்து கொள்ளணும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு பெண்கள் என்ன செய்ய வேணும்? எப்படி இருக்க வேணும் பெண்கள்? அந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் லைக் எல்லா அவங்க சரவுண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க தேவை. அவங்க வந்து இந்த விழிப்புணர்வுக்கு வந்து சில கேம்பெயின்ஸ் இருக்குது. செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு, கிளாஸஸ் அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கிறதுக்கு. அண்ட் நான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லாம் வீடியோஸ் எல்லாம் காட்டுவேன். யூடியூப்ல பார்த்துட்டீங்களா? நீங்கள் நீங்கள் உங்களோட நிலைமையிலிருந்து சொல்றீங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். யுத்த காலங்கள்ல யுத்தத்தில பாதிச்சு பிள்ளைகள் படிக்க முடியாம இருந்தார்கள். எங்களுக்கு முதல் இருந்த ஜெனரேஷன பார்த்தோம்னா, அவையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 12, 14 வயது வரை வந்த பிறகு அவர்கள் பாடசாலைக்கு போறதுக்கு விரும்பவும் மாட்டார்கள். அல்லது குடும்பத்தின் நிலைமை காரணமாக அவை படிக்க மாட்டார்கள். நிச்சயமாக ஆண்கள் படிக்கிறார்கள், எல்லாரும் படிக்க வேணும். ஆனால் முக்கியமாக பெண்கள் படிச்சிருக்க வேணும். என்பதுதான் உண்மையான விஷயம். அடிப்படை படிப்ப வந்து அந்த படிப்பு இருந்தா தானே, இது சரி, இது பிழை என்று உணர்ற தன்மை இருந்தா தான் விழிப்புணர்வே வரும் என்ன. அப்ப பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்க வேண்டும். ஆ நீங்கள் இப்ப சமுதாயத்துல நீங்க பெருசா வந்துட்டீங்க. ஒரு பிள்ளை படிக்காம இருக்குது என்றால், நீங்க அந்த பிள்ளைக்கு என்ன செய்வீங்க? அந்த பிள்ளைக்கு வந்து லைக் அவேர்னஸ் குடுப்பேன் அவங்களுக்கு. இப்படியெல்லாம் நடக்குது. நீ இப்படி கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவேன். ஒரு அவாக்கு அடிப்படை கல்விய கற்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகள செய்ய வேண்டியது உங்களுடைய வண்டில, எங்களுடைய எல்லார்ட்ட கடமையாகவும் இருக்கின்றது. எல்லோரும் படிக்க வேண்டும். எல்லோரும் அறிவாளர்களாக இருந்தால் தான் இந்த நாட்டையும், வீட்டையும் எல்லாத்தையும் நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இந்த பெண்களுக்கு வந்து இப்ப வந்து சட்டத்த அறியாமல் விட்டால் வந்து சட்டங்கள் இயற்றிக் கொண்டே போகலாம். சட்டங்கள் அறியாமத இடத்துல வந்து அம் என்ன பலன்? சட்டமே தெரியாது என்று சொன்னா, அப்படி ஒரு சட்டமே இல்லை என்று சொன்னா, சட்டங்கள் இயற்றியும் பிரயோசனம் இல்ல. அதுக்காக சட்டங்கள் இருக்கு, விழிப்புணர்வு இல்ல. என்று சொன்னால் விழிப்புணர்வு இருந்த என்ன பிரயோசனம்? அத நாங்க கொண்டு போகணும் என்ன? அப்ப நீங்கள் என்ன இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட கருத்துல அப்படித்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு தான் வேணும் என்ற நிலையில இருக்கிறீங்களா? சட்டமும் தேவை என்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்க விழிப்புணர்வு வந்து
நிச்சயமா தேவை. ஏன்னா, இந்த சட்டம் வந்து இருக்கிற குற்றத்துக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுக்குது. ஆனா இந்த விழிப்புணர்வு வந்து நடக்கிற முதல்ல வந்து பிரிவென்ட் பண்ணுது. இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாரும் வந்து லைக் அவேர் ஆக்குற இப்படி சிச்சுவேஷன் இருக்குதுன்னு. ஆனா சட்டம் முக்கியம் தான். ஏன்னா இந்த லைக் இப்படி இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குது. நான் யோசிக்கிறேன் 2 முக்கியம். ஆனா மோர் புரொடெக்ஷன், மோர் வந்து பாதுகாப்பு குடுக்குற இந்த விழிப்புணர்வு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாம இந்த சட்டம் வந்து தெரியாதா இருக்கு. நாங்க சும்மா வந்து லைக் வந்து ஒரு சட்டம் இருந்ததுன்னா, அந்த விழிப்புணர்வு தான் லைக் அங்க தெரியும். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு. அதுதான் சொல்றேன். விழிப்புணர்வு தான் என்ன முக்கியம் பாதுகாப்பு இருக்கு. ஹர்ஷ்னா உங்களுக்கு ஏதாவது இருக்கின்றதா? நான் என்ன இது சொல்றது? வலுவான காரணங்கள் இருந்தா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மறந்து போட்டேன். என்ன? நான் சொல்ல போறேன். பிகாஸ் நாங்கள் அந்த சட்டம் அந்த எங்களுக்கு தெரியும் இந்த சட்டம் இருக்குது. ஸோ ஈவன் ஒரு இன்சிடென்ட் ஒரு இந்த ஹேப்பன் ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் பண்ணிட்டுதான் எனக்கு தெரியும். எனக்கு அட்லீஸ்ட் அந்த ஜஸ்டிஸ் இருக்கும், அந்த சட்டம் இருக்குது. ஸோ எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த சட்டம் இல்லையா எப்படி நான் வெளியில போறேன் தெரியும். எனக்கு எனக்கு அந்த விஷயம் தெரியுமா? பிகாஸ் இஃப் ஐ கோ அவுட் சைட் எனக்கு தெரியும் அந்த சட்டம் இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு ஆக்கள் எனிதிங் அவங்களை எனக்கு செய்ய முடியலாம். நீங்க எப்படி எனக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன். நீ ஒரு சட்டம் இல்லையா பெண்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது சட்டம் இல்லையா? நீங்க வெளியில லைக் நீங்க அந்த கேர்ஃப்ரீ ரிலாக்ஸ்டா வெளியில போக முடியுமா? இல்லைன்னு நிச்சயமாக ஓ, இல்லை. and இந்த சட்டம் தான் இட்ஸ் லைக் guaranteed. மேபி கொஞ்சம் டைமும் டேக் பண்ணும். ஆனா அந்த அவேர்னஸ் இருக்கலாம். நீங்க ஹோப் பண்ணலாம் ஒரு ஆக்கள் எனக்கு உதவி செய்யறது. ஆனா அவங்க 100% கேரண்டி இல்ல அவங்க உங்களுக்கு உதவி செய்ய போறது. அண்ட் ஆல்சோ நீங்க காட்டுனீங்க ஒரு ஆக்கள் அவங்களுக்கு அந்த வெளி புராணம் இல்லை, அவங்க அந்த அவேர்னஸ் இல்ல. ஸோ அவங்கள ரிப்போர்ட் பண்ணல. நான் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லுனேன் அந்த என் ஃப்ரெண்டுடன் ஸ்கூலுடன். அந்த ஃப்ரெண்ட் சொல்லல. அவ அந்த ஸ்கூல் டீச்சருக்கு சொல்லல. அவங்க நண்பர்கள் தான் சொன்னா. அவங்க அங்க ஸ்கூல் இல்ல அந்த லோஸும் பயங்கர லோஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். பிகாஸ் அந்த கவர்மெண்ட் இஸ் லைக் அது ரிக்வயர்ட். நாங்கள் தெரிய வேணும், பயங்கர முக்கியம். அண்ட் ஸோ அந்த நண்பர்கள் தான் டீச்சருக்கு போனது அண்ட் அந்த போலீஸுக்கு சொன்னது அண்ட் அப்படிதான் அவ லைக் சேவ் பண்ணிட்டது அண்ட் உதவி செய்தது. ஸோ ஐ திங்க் பர்சனலி அந்த சட்டம் தான் பயங்கர முக்கியம். பிகாஸ் எனக்கு லைக் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரியும் அதை எடுக்கிறது, எனக்கு சேவ் பண்ணுறது, எனக்கு அந்த லைக் அந்த பேக்கப் இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம். சட்டங்கள் எவ்வளவுதான் இருந்திருந்தாலும் அண்மையில் ஒரு வீடியோ பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்தியாவில் ஒரு பெத்த தாயை தன்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளையை பிடித்து வந்திருந்து ஒரு இரவு பொழுதுல வந்து ஒரு ஆணை கொண்டு தாலியை கட்டுகின்றார். அது திருமணம், அதுக்கு பேர். அந்த பெண் வந்து கதறுகிறார். அப்ப விருப்பம் இல்லாத அதுகளுக்கு கூட சட்டங்கள் இருக்குது. ஆனா அந்த இடத்துல அந்த சட்டம் உதவி செய்யறதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப முந்தைய காலத்துல எல்லாம் இந்தியாவை பொறுத்தளவுல வந்து சீதனம் என்ற கேள்விப்பட்டிருக்கேன். டவுரி அசையாத சொத்துக்களை வந்து பெரும்பாலும் இந்தியாவை பொறுத்தளவுல வந்து ஆண் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார்கள். ஆனா இலங்கையை பொறுத்தளவுல சீதனம் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கைக்குள்ள வந்து அப்படி இல்ல. என்ன இப்ப அம்மா அப்பாட்ட என்ன இருக்குதோ வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் தானே நினைப்பாங்க. ஆண் பெண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கு. அப்படியான சட்டங்கள் வந்து இருக்குது. வந்து அதை வந்து பயன்படுத்த வேண்டும். என்ன எல்லாத்துக்கும் இப்ப சட்டத்திலும் சில ஓட்டியல் இருக்கு. அதை பயன்படுத்தியும் குற்றவாளிகள் தப்புறது இருக்குது. அதே போல சட்டங்கள் எல்லா சட்டங்கள் வந்து ஒரு வேலியாக இருக்குது, கவசமாக இருக்கிறதுன்றதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. சாதனை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க சொல்லலாம், அல்லது நாங்கள் நிறைவுக்கு வரலாம்.
எனக்கு ஒன் மோர் கருத்து லைக் ஒரு பாயிண்ட் இருக்கு. நாங்க இந்த சட்டம் நாங்க சொல்றேன் இப்படி பனிஷ்மெண்ட் இல்லாட்டி ஹெல்ப் பண்றோம் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. ஆனா நாங்களும் இப்படி சொல்லிருக்க நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க இப்படி நடக்கு. ஆனா அந்த குற்றவாளி வந்து லைக் ஒரு கேப்சர் பண்ணலைன்னா இல்லை அரெஸ்ட் பண்ணலைன்னா அது என்ன இருக்கு அந்த லோ வந்து அப்ளை பண்ண மாட்டேன் அந்த லைக் அந்த பர்சனுக்கு. சரி அதுதான் சொல்றேன் விழிப்புணர்வு வந்து ஃபர்ஸ்ட் லைக் அதை ப்ரிவென்ட் பண்ண நடக்கிற போது அந்த விழிப்புணர்வு இருந்தா தான் அந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாங்களே இந்த சட்டம் தனியா அப்படி ஒரு பக்கத்துல இருந்துட்டே போயிடும் விழிப்புணர்வு இல்லை என்பது சாதனை அழகாக இருந்தது. நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் நம்ம விஷயத்தை கொண்டு வந்துட்டீங்கள். பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துருக்கீங்கள்னு நான் நம்புறேன். உண்மையாகவே விழிப்புணர்வு என்பது சரியான அவசியம். பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லோருக்கும் வேணும். ஆக பெண்களுக்கு மிக முக்கியமாக வேணும். ஆண்களைப் போல பலசாலிகள் பலத்துல வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், ஆண்கள் வீரமானவர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு போர்வையில இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பெண்கள் சரியான விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய தேவையாக இருக்கிறது. சட்டமில்லாத விழிப்புணர்வு வந்து பறக்க முடியாத பறவையைப் போலது. ஒரு பறக்க முடியாத பறவை மாதிரித்தான் சட்டமில்லாத விழிப்புணர்வு. அதேபோல வந்து விழிப்புணர்வு இல்லாத சட்டம் அப்படி இருக்குமெண்டா வேலை செய்யாத ஒரு இயந்திரம் போல. ஒரு இயந்திரம் ஒரு மிஷின் வந்து வேலையை செய்யலைன்னா என்ன செய்யறது? பிரயோசனம் இல்லை. சும்மா ஒரு பொருளா இருக்கும் ஒரு பக்கத்துல. பிரயோசனப்படாது. அதே போல விழிப்புணர்வு இல்லாத சட்டம் ஒரு ஒரு இயக்கத்துல இல்லாத ஒரு மிஷினரி மாதிரி தான் இருக்க போகுது. ஆகவே உங்களுடைய 2 பேற்ற வாதமும் முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தீங்கள். 2மே முக்கியம். இப்ப தனியா பெண்களின் பாதுகாப்புக்கு தனிய சட்டம் இருந்தும் ஒன்றும் செய்ய போறதில்ல. தனிய விழிப்புணர்வு இருந்தும் ஒன்றும் செய்ய போறதில்ல. என்னுடைய கருத்தின்படி 2மே வந்து பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு. ஆகவே இதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. நல்ல கருத்துக்களை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு நடாம இருந்தா அவரை முன்னைச்சு கொண்டு நாங்க முடிவு செய்வோம். நீங்க என்ன சொல்றீங்க? எது பெண்களை பாதுகாக்குதுன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு வந்து 2மே முக்கியம். 2ம் ஈக்குவல் தான். சரி இப்ப கேக்குதா? எனக்கு கேக்குது சொல்லுங்க. சரி உங்களுடைய தீர்ப்புல சரியா கிளியர் இல்ல எனக்கு எது தீர்ப்பு இல்ல கொடுப்பீங்க? பெண்கள் இப்ப நிச்சயமாக சட்டமும் விழிப்புணர்வும் ஒன்று கொண்டு பெருசு சின்னன்னு சொல்றது 2ம் இருந்தால் தான் வந்து அங்க வந்து அந்த எங்களுக்கு சரியானது 2ம் தேவைன்றதுதான் என்னுடைய முடிவு. சரி ஒன்று ஓகே இருந்தா ஓகே. ஒன்றை வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. தனியா விழிப்புணர்வு வச்சு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தனியா விழிப்புணர்வுன்னு சொன்னா பறக்க முடியாத பறவையை போல. தனியா விழிப்புணர்வு தான் இருக்குது இந்த சட்டம் இல்லைன்னு சொன்னா வேலை செய்யாத இயந்திரம் போல. 2ம் வேணும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு. ஓகே. சாதனா கடைசியில ப்ரிவென்ஷன் என்ற ஒரு வேர்டை பாவிச்சாரு. எண்டுல வந்து ஆரம்பத்துல சொன்னீங்களோ தெரியல. அந்த ப்ரொவர்ப்ஸ் என்ன? ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் சாதனா. sorry ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் அந்த action ப்ரொவர்ப் இருக்குல்ல பழமொழி. reaction ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் கியூரிங் என்ன? அதாவது வந்ததுக்கு பிறகு சட்டம்தான் தேவை, வரக்கு முதல் தேவை விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்ன? அவேர்னஸ் தானே சட்டம் என்றாலோ. ஒரு திட்ட உங்களை வெற்றி தோல்வி பக்கம் வர இல்லை. நான் பொதுவாக எதுவும் வரக்கும் புண்ணம். இப்ப உங்களுக்கு ஒரு பிழை நடக்க போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது, அது பெண்ணாலேயோ ஆணாலேயோ, நீங்கள் வந்து வெயிட் ஐ வில் டெல் யூ த லோ, இஃப் யூ டிட் திஸ் யூ வில் பி ஹேவ் திஸ் என்று சொல்லி ப்ரிவென்ட் பண்ண முடியுமா உங்களால? விளங்கிச்சுதா? இப்ப உங்களை ஒரு ஆள் ஹாரஸ் பண்ண அல்லது தாக்க அல்லது ஏதோ ஒன்று செய்ய வரினும், can you explain the law before? Wait for a minute, I will explain the law. Then you do whatever you want to ன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஆஃப்டர் த இன்சிடென்ட் தான் லோ உங்களுக்கு உதவி செய்யும். சரியா? லோ புதுசா கொண்டு வராங்க ஃப்ரம் த அவேர்னஸ். இன்சிடென்ட்ஸ் வரத்தான் லோ வந்து மேக் பண்ணிடும். அவேர்னஸ் அது எல்லாத்துக்குமே, பெண்கள்ன்றதுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் இருக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் பிள்ளைகள் பாதுகாக்கிறதுக்கு அவேர்னஸ் வேணும்.
பிள்ளைகள்ட்ட இருந்து பேரண்ட்ஸ் தங்களை பாதுகாக்கிறதுக்கும் வேணும். நீங்களாம் இப்போ ஃபோன் எடுத்து டயல் பண்ண போறேன்னு விரட்டுறீங்களா அம்மாக்களை? சத்தம் போட்டீங்களன்னா நான் டயல் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கும் முதலே தெரியும். ஆனா பெற்றோருக்கும் தெரியும் அவேர்னஸ் இருந்தால் ஓகே இந்தாங்க எந்த ஃபோன்ல இருந்து கால் பண்ணுங்கன்னு தெரியும். பின்ன நீங்க வச்சுட்டு போயிடுவீங்க. ஏன்னா அவைக்கு அவேர்னஸ் இருக்குது. அது பிள்ளையண்டு. அடிக்க இயலாது பிள்ளைகளை, ஸ்கூல்ல ஹரஸ் பண்ண இயலாது, பாடி ஷேமிங் செய்ய இயலாது, புலியிங் செய்ய இயலாது, இப்படி நிறைய இருக்குது. அவை வந்து ஹர்ஷனா நீங்க சொன்ன நீங்க 2 பேரும் நீங்களா சூஸ் பண்ண சைடா அல்லது மாமி தந்துவாவா நீங்க இதை கதைங்க நீங்க இதை கதைங்கன்னு அம்மா? நான் அப்படியே குடுத்தது அவை வேற ஒரு ஆளுக்கு ஒரு சைட்டு குடுக்க வேணும். இல்ல நீங்க இப்ப சைட் மாற போறீங்களா? இப்ப எண்ட் ஆஃப் த டிபேட் தானே, நாங்க எண்ட் ஆயிட்டோம். ஓகே. இப்ப நீங்க சைட் நீங்க மாறி ஒனஸ்டா கலைக்க போறீங்களா ஃபீலிங்ல இருந்து? ஐ திங்க் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஆனா ரெண்டும் தொடர்ச்சியா லைக் அந்த இஷ்யூட மூவ் பண்ண முடியாது. நாங்க ப்ரிவென்ட் பண்ணலாம் அந்த சட்டம் பயமுடன் அந்த அவேர்னஸ். ஆனா ரெண்டும் ரெண்டும் முக்கியம். ஆனா ரெண்டும் அந்த லைக் ஆனா அதுல எது முதல் முக்கியம்? I think honestly உங்களுக்கு லைக் டிபெண்ட் பண்ணும். பிகாஸ் நாங்கள் இங்கிலாந்து எடுக்கலாம். அண்ட் ஸோ பை லோ நாங்கள் இந்த பிரச்சனைகள் லேர்ன் பண்ண வேண்டும். ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, அவங்க மேபி இந்த லோ டிசைட் பண்ண லைக் அந்த ரெக்குவயர்மெண்ட்டா எடுக்க மாட்டுது. ஸோ கொஞ்சம் மக்கள் அந்த அவேர்னஸ் எடுக்க மாட்டுது. ஸோ இட்ஸ் very dependent based on உங்களோட like area and உங்களோட life. So பட் அத நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு தான் நீங்க லோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் பை யுவர் செல்ஃப் ப்ரிவென்டிங் ஃப்ரம் அதர்ஸ் அண்டா தட் இஸ் யுவர் அவேர்னஸ் ஒன்லி. நீங்க தனியா லோவை கதைச்சு போட்டு ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா? யூ ஹேவ் டு கோ டு த கோர்ட் அண்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளமா? அல்லது உங்களோட ஜஸ்டிஸை வேண்டா யூ கான் ரீட் த லோ அண்ட் கெட் ஜஸ்டிஸ் இல்லையா? தேர் இஸ் எ ப்ரொசீஜர்ஸ். அதே நேரம் தண்டனை குற்றம் செய்தவர் கூட அவர் தப்பு அதுலேருந்து தப்புறதுக்கு இதே லோவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏனென்றால் ஜோன் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். இஃப் யூ கேன் ப்ரூவ் த எவிடன்ஸ் அதர் வே ரவுண்ட் விக்டிம் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது ஒரு நாளும். தென் வாட்? அப்ப அவேர்னஸ் வேணுமா, ஜஸ்டிஸ் வேணுமா ப்ரிவென்ட் பண்றதுக்கு? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பெண்ணுக்கு பாதுகாப்போ ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேடி பிரயோசனம் இல்லை. நடக்க முதல் தான் தேவை எங்களுக்கு. அவ நடக்க முதல் தேவை என்ன? லோ எங்களுக்கு வேலை செய்யாது. லோ இஸ் லோ ஃபார் எவ்ரி ஒன். நிறைய பேர் சொல்லுங்க. நீங்க வேடா எடுக்கலாம். ஆனா மேபி sometimes உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. So I think after the incident only you can go use the law. Before the incident how can use the law? நீங்க வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்றீங்க. என்ன ஒரு ஆள் வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணினவர். போலீஸ் சொல்லும் ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஆர் யூ ஸ்கேர்ட் அப்படித்தான் கேட்பினமே தவிர அதுக்கு பிறகு ஒரு ஆள் கத்தியால குத்திட்டாருன்னு நீங்க கால் பண்ணும்போது போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. தேர் இஸ் எ லோ என்ன செய்யணும். பட் பிஃபோர் த இன்சிடென்ட் என்னண்டு கொண்டு வரது லோவை? ஹவு கேன் யூ ப்ரிவென்ட் யுவர் செல்ஃப்? எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஆக்சுவலி சட்டம் சொல்றது நீங்க கால் பண்ணீங்களா அவங்க உங்களோட லொகேஷன் முதல்ல ஃபைண்ட் பண்ண வேணும். அண்ட் நீங்க சீரியஸா டிஸ்ட்ரெஸ் இருக்குதா அவங்கள இமீடியட்லி அவங்க யூனிட்ஸ் சென்ட் பண்ண வேணும். ரெண்டு உங்களோட அது லைக் வேலிட் பாயிண்ட். பிகாஸ் நீங்க சம்டைம்ஸ் அந்த லோ ஒன்லி அந்த இன்சிடென்ட் முடிச்சுதான் உதவி செய்யும். லோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்ப அது நடக்காம இப்போ உதாரணம் உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆள் செயினை பறிக்க வர்றார், சரியா? நீங்கள் ஹெல்ப் எடுக்கிறீங்க லோவில். அப்ப போலீஸ் தான் முதல் எங்களுக்கு வந்து போலீஸ் தான் அதுக்கு வருவினம். அப்ப சொல்லினா எனக்கு இவர் என்னுடைய செயினை பறிக்க நினைச்சவர் எனக்கு பயமா இருக்குண்டு. அந்த கோளுக்கும் என்ன செயினை பறிச்சுட்டு போயிட்டாருன்னு கொடுக்குற கோளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. முதல் கோளுக்கு தேர் இஸ் நோ லோ.
அவர் பறிக்கவும் வந்திருப்பார், சும்மாவும் வந்திருப்பார். நீங்க அசம்ஷன்ல கூட ஒரு கம்ப்ளைண்ட சொல்லியிருப்பீங்க. ஆனா செயினை பறிச்சதுக்கு பிறகு தட்ஸ் இன்சிடென்ட். தேர் மஸ்ட் பி எ லோ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும் அதுல. இல்லையா? எனக்கு ஒரு அதே மாதிரி தான் நான் என்ன கேட்கிறேன்னா, லோ வந்து சேஞ்ச் பண்றாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸை வச்சு சேஞ்ச் பண்ணி கொண்டே போயிடும். ஆனா சேஞ்ச் என்ன பண்ணாட்டி என்ன ப்ரிவென்ட் பண்றதுக்கு எனக்கு அவேர்னஸ் இருக்கணும். இந்த இடத்துல நிக்கணுமா, இப்படி போகணுமா, வந்தா என்ன நடக்கணும், அதுக்கு வராம இருக்க நான் என்ன எப்படி சேஃப் கார்ட் பண்றது என்ற நாலேஜ், விஸ்டம் வந்து உங்களோட அவேர்னஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி இருக்குது. அந்த எல்லாம் அந்த ஆட்கள் பெண்களும் அந்த actually ended up having the incident happen to them. அந்த incident actually maybe அவங்க செயின் ஸ்டோல் பண்ணது, அவங்க மேபி செத்து போயிட்டது. அது அவங்களுக்கு அவேர்னஸ் நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு ஒன்றும் அவேர்னஸ் இல்லையா சொல்றீங்க? because still அவங்க இல்ல இருக்குது. ஆனா லோவை வச்சுக்கொண்டு அந்த இன்சிடென்ட்டை நீங்க ப்ரிவென்ட் பண்ணி இருக்கீங்களாது. அந்த அவேர்னஸும் ப்ரிவென்ட் பண்ணல. இல்ல அதுவும் ப்ரிவென்ட் பண்ணல. எஸ், யூ ஆர் ரைட். வெரி குட் பாயிண்ட். அதுதான் சொல்றேன். ரெண்டும் அந்த கம்பேர் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்குது நீங்க அதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு. அந்த இன்சிடென்ட் வராம அவாய்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அது தெரியும். அதுதான் அப்ப பெட்டர் ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூரிங் என்றால், நீங்க வந்ததுக்கு பிறகு இது சரி பிள்ளை, எனக்கு கம்பன்சேஷனுக்கு ஃபைட் பண்றது வேற கதை. வராமலே இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்றது இன்னும் ஒரு கதை. நீங்க சொன்னது சரி. ரெண்டு பேர்த்த ஆர்கியூமெண்ட்டும் சரி, நல்லாவே ஆர்கியூ பண்ணீங்க. ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஆனா லோ வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணி போயினோம். நிறைய பிள்ளை விட்டாக்கள் எல்லாம் பை லோவின் படி ஆர்கியூ பண்ணி விட்னஸ் இல்லாம இன்றைக்கு ஜெனரல் பப்ளிக்ல இருக்கிறாங்க எல்லாரும், நிறைய பேர். அவைக்கு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல, நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஆனா நான் அதுல இருந்து என்ன முன்னுக்கே தவிர்க்கலாமா, நான் இதுல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இந்த இடத்த எப்படி இந்த இன்சிடென்ட் ஒமிட் பண்ணியிருக்கலாம் என்று சிந்தனை வர்றதுக்கு உங்களுக்கு விஸ்டம் வேணும், வைட் நாலேஜ் வேணும், வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மற்ற இன்சிடென்ட்ஸ் வேணும், வாட்ஸ் ஹேப்பனிங்ஸ் அரௌண்ட் யுவர் லிவிங் ஏரியான்ற நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதெல்லாம் தான் அவேர்னஸ். இப்ப நீங்க இல்ஃபர்ட் அவ சட்டன் என்று சொல்லி சொன்னா, இந்த ஏரியாவில் பாஸ்ட் 6 months என்ன நடக்குது, இரவுல என்ன நடக்குது, பகல் என்ன நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதா, மர்டர்ஸ் நடக்குதா, கிட்னாப்ஸ் நடக்குதா, அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவேர்னஸ். அது லோ இல்லை. அதே ப்ராப்ளம் சென்ட்ரல் லண்டன்ல இல்லாம இருக்கும். சென்ட்ரல் லண்டன் இருக்கிறது எங்க ஏரியால இல்லாம இருக்கும். எங்கட ஸ்கூல் சரௌண்டிங்ல வேற இன்சிடென்ட் நடக்கும், என்ன ஒரு ஸ்கூல். அப்ப இதை நான் அவேர் பண்ணி இருக்கிறது, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறது வந்து உங்களை கூட ப்ரிவென்ட் பண்ணும் பெட்டர் தேன் லோ. லோ வந்து எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றால், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். திஸ் இஸ் ஹேப்பன், சரி எனக்கு இது பிழை, அவரது குற்றவாளியை தண்டிக்கணும், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்குத்தான் we can't take the law in my hand, we have to go through the procedures. Solicitor, barrister, court, justice, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கேஸ் நடந்த, ஒரு மர்டர் நடந்தா 10 வருஷம் கோர்ட் கேஸ் நடந்து கொண்டிருக்குது பை லோ. அப்ப நடக்க முதல் நடக்கிறது சிக்கலான தலைப்பு. ஆனால் இவர்கள் 2 பேரும் தான் வருகிறோம். நீங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய வயது பெண் பாதுகாப்பு பற்றி மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க இடைக்குள்ள பிறகு வந்து நீங்க அதுதான் கதைச்ச நீங்க என்ன பெரியாக்களும் கலந்து கொண்டா தான் 2 இங்க வச்சிருக்கலாம். இருந்தாலும் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள், இன்றைக்கு நல்லா செய்தீங்க. அர்ச்சனா, நீங்க சில வேளை வேர்டிங்ஸ் வராட்டி அதை யோசிக்கிறத விட புட்டிட்டு இன் இங்கிலீஷ் நீங்க சொல்ல பிறகு உங்களுக்கு தமிழ் தண்டபாட்டுல வரும். நீங்க அவசரப்படக்கூடாது. எனிவே அது ட்ரை பண்றது பெட்டர். இது வந்து எவ்ரி வீக் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ். அது வந்து உங்களை அந்த லாங்குவேஜ் நாலேஜ்லையும் கொண்டு போகும், திங்கிங் பவரையும் கூட்டும். 2 பேரும் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா வேற நீங்க சாதனாவும் அர்ச்சனாவும். அல்ல சும்மா வந்த பிறகு ஆயிப்பீங்களா பெரிய ஆக்கணும் மாதிரி எடுத்துட்டு ChatGPT பாவிக்கிற நீங்களா? பாவிக்கலாம், நத்திங் ராங். அதுக்கு எதிராகவும் கதைக்கலாம். ChatGPT இப்படி சொல்லுது, என்ன ஸ்டூபிட்
ஏஐ என்று நீங்க அதுக்கு எதிராகவும் கதைக்கலாம் எதிர்காலத்துல. சரி, வாழ்த்துக்கள். நன்றி கேஷ்னி அவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு விடையை முழுவதுமாக கேட்டிருந்தேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இணைந்து கொண்டதுக்கு அது எங்களுடைய இயக்குனர் திரு நடாமோகன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தாறு போல கெடும் என்று சொல்லி திருக்குறள்ல அழகாக 435வது அதிகாரம் இருக்கின்றது. ஆபத்து வரும் முன் காக்காதவன் வாழ்க்கை நெருப்புக்கு முன்னே வைக்கப்பட்ட புல்லை போலாகிவிடும். அந்த வகையில இன்றைக்கு எங்களுக்கு முன் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு எவ்வளவு அவசியம் என்பதை அன்றைக்கே திருவள்ளுவர் வடிவாக எங்களுக்கு எழுதி தந்து விட்டு போயிட்டார். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் சென்றாலும் இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கும் இது இதில் மாற்றம் ஏற்படாது. இந்த விழிப்புணர்வு என்பது எங்களுக்கு எப்பவுமே தேவை என்றதுதான் இது மூலம் எங்களுக்கு புலப்படுகின்றது. நான் இந்த இரண்டும் தேவை என்று சொன்னதற்கான காரணம் அந்த நிமிடத்தில் குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற நிமிடத்துல எங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். இனியும் மீண்டும் அதே குற்றங்கள் வராம நடக்கிறதுக்கு குற்றங்கள் அந்த சட்டங்களும் அதற்குரிய தண்டனைகளும் இருக்கிறதால அந்த குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும், தயக்கம் ஏற்படும் என்ற ஒரே காரணத்தை வச்சுத்தான் இந்த என்னுடைய தீர்ப்பு இருந்தது. நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு என்பது முழுமூச்சாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். பொதுவாக பெண்களுக்கு இன்னும் ஒருபடி கூடவே வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சட்டங்கள் எட்டினாலும் பெண்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இதை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த எல்லா பாமக உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த தளத்தினை எங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்ற திரு நடாமோகன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுடைய களத்தை அலங்கரித்த எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் செல்வி ஹர்ஷனா, சாதனா இருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அடுத்ததொரு தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.